இன்னைக்கு நம்ம பயிற்சி 2.1 இருந்து முதல் சம் பார்க்க போறோம். இதுல கொடுக்கப்பட்ட சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I பவர் 1947 பிளஸ் I பவர் 1950. இங்க நம்ம ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சம் போடும்போதும் நம்மளோட நினைவுக்கு வர வேண்டியது இதுதான். I ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -1, I கியூப் இஸ் ஈக்குவல் டு -I பவர் 4 இஸ் ஈக்குவல் டு 1, I பவர் 4n. அதாவது ஐயினுடைய பவர் 4 மடங்கு என்னவா இருந்தாலும் அதோட வேல்யூவும் நமக்கு 1 தான். இப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சம்முக்கு வரலாம். அதில் ஐயோட பவர் 1947ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 47ல் எத்தனை மடங்கு 4ஆல் வகுப்படும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அதுக்காக இந்த ஐ பவர் 1947ங்கிறத 4ஆல் வகுக்கிறோம். ஸோ 4ஆல் வகுக்கும்போது நமக்கு மீதி 3 கிடைக்கும். பார்த்தீங்கன்னா 4ஆல் கேன்சல் பண்ணும்போது முதல்ல 19 எடுத்துக்கிறோம், 2 16, மீதி 3, 34, 8 32, மீதி 2, இந்த 2 இங்கே கொடுத்தோம் 27, 6 24, மீதி 3. ஸோ இந்த மீதி 3 எடுத்து நம்ம 1947லேருந்து இந்த 3 கழிச்சா நம்மளுக்கு 1944 கிடைக்கும். ஸோ இதை எப்படி நம்ம பிரித்து எழுதணும், 1944 + 3 அப்படின்னு நம்ம பிரித்து எழுதணும். இதே மாதிரி 1950 4ஆல் வகுத்து நமக்கு மீதி கிடைக்கும் 2. அந்த மீதியை நம்ம 1950லேருந்து கழிச்சு 1948 + 2 அப்படின்னு எழுதணும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், a பவர் m + n இஸ் ஈக்குவல் டு a பவர் m இன்ட்டு a பவர் n. இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, அடிமானம் ஒரே மாதிரி இருந்தால் அடுக்குகளை கூட்டிக்கலாம். இந்த கான்செப்டில் தான் இது இருக்குது. ஸோ அதே மாதிரி இதையும் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். I பவர் 1944 இன்ட்டு I கியூப், அதே மாதிரி I பவர் 1948 இன்ட்டு I ஸ்கொயர் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். இது 1944ங்கிறது 4இன் மடங்காக இருக்கிறதுனால இந்த I பவர் 1944 மற்றும் I பவர் 1948 இது ரெண்டோட வேல்யூமே நமக்கு 1ன்னு மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துல 1ன்னு போட்டுட்டு I கியூப் இன்ட்டு I கியூப் ப்ளஸ் 1 இன்ட்டு I ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம். நமக்கு ஆல்ரெடி I கியூபோட வேல்யூ எவ்வளோ, I ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ I கியூபோட வேல்யூ -I, I ஸ்கொயரோட வேல்யூ -1. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். I பவர் 1947 + I பவர் 1950 இஸ் ஈக்குவல் டு